நாம் இருவர் நமக்கு இருவர் படத்தோட ஐலசா ஐலசா சாங் மூலமா 13 வயசுல தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சிங்கரா இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் பாப் ஷாலினி. அதுக்கப்புறமா இவங்க வைராஜாவை, என்னை கொஞ்சம் மாற்றி, யாக்கை திரி மாதிரியான 5000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் சாங்ஸை பாடியிருக்காங்க. ஆமா, இப்ப பாப் ஷாலினி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரியை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற விதமா டென்சல் ராங்கி ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு சிங்கிங், டான்ஸ், மியூசிக் எல்லாம் சொல்லி தராங்க. சோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூல பாப் ஷாலினி அவங்களோட டென்சல் ராங்கி ப்ரொடக்ஷன்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர் என்ன அண்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதை பற்றி சார்? இட்ஸ் டின்சல் ரங்கி ப்ரொடக்ஷன்ஸ். டான்ஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி பாடுறது அந்த கல்ச்சர் இங்கே இல்லை. ஒன்று டான்ஸ் இருக்கும், இல்லைனா ஆக்டிங், இல்லைனா தியேட்டர். 3 டுகெதர் இன் நைஸ் ஸ்டோரி இஸ் மிஸ்ஸிங். அண்ட் அதுவும் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நிறைய மியூசிக்கல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வெரி வெரி டேலண்டட் டைரக்டர்ஸ் ஆர் டூயிங். பட் த திங் இஸ் இட்ஸ் ஒன்லி ஆடிஷன் பண்ணி அந்த பசங்க தான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லோரும் போய் பார்ப்போம். பட் மை ஐடியா வாஸ் டு பி ஏபிள் டு ட்ரெயின் த சில்ட்ரன் இன் singing, dancing and acting and bring out a super big production and allow every child to be a part of it. So that is the idea behind my new production house. Through this musical I want to also bring India and Indian culture to children, because எப்பவுமே அவங்க யோசிப்பாங்க, okay, you know, it's very global now, so எனக்கு இந்த pop stars தான் பிடிக்கும், அந்த இதுதான் பிடிக்கும். But actually when you look at it, there's so much of culture, there's so much of beauty and dance and the folk songs, so much richness in India itself. I feel that if it is packaged well and if it is shown to them in a new light, they will also be interested in it. So that is my goal. எவ்ரி இயர் நீங்கள் இதில் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஃபைனல்ஸ் கூட ஒரு ஃபைனல் ரவுண்ட் மாதிரிலாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறீங்க. அண்ட் வாட் இஸ் இட் Trinity College of London certificate is been given? Is it to all students or a particular person? So we were very lucky because I approached them asking them how can I we are training the children but it's not in the format that is usual. How can we work this out? So they said, I mean, you're just very lucky because right now we have started something called, where we have the entire production being graded by an examiner. So the examiner the production paathitu, he will come and watch. So it's not like every child is singled out. And right from the lighting department to set department to the child, everybody is graded and everybody is certified. I said that is a fantastic way to help the children also get a sort of inspiration and motivation to be a part of this. And at the end of the day we also want to be certified and have some sort of thing to take back. So Trinity College of London has been very very gracious and given us this idea. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் லைக் மோர் தேன் 50 lakhsக்கு மேலே செலவு பண்ணி டூயிங் இட் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவுட்புட் எப்படி கொடுக்குறீங்க அண்ட் ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறையா பண்ணியாச்சு. I've done every possible level of shows. If I'm doing something, I want it to be completely big and extravagant. I don't want to compromise anywhere. So I've used the best people and I've saw to it that the graphics is what is going to take me a lot of time and money. ஒரு ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங் டு யூ வித் ஜீரோ நாலேஜ் பட் ஐ வாண்ட் சம்திங் கிரியேட்டிவிட்டி தான் எனக்கு வேணும், சம்திங் என் ஃபியூச்சர் அப்படி போகணுன்றவங்களுக்கு என்ன நீங்கள் கைட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் சொல்லி தருவீங்க? இங்கே இட்ஸ் ஆக்சுவலி சிங்கிங், டான்சிங் அண்ட் ஆக்டிங். பட் வி ஆர் வெரி ஃபோக்கஸ்ட். ஏன்னா நமக்கு ஒரு ப்ளே இருக்குது அண்ட் அதில் சாங் அண்ட் டான்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் இட். அண்ட் அந்த சாங் அண்ட் டான்ஸில் இருக்கிற குழந்தைங்க அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குது. ஸோ அந்த சீனில் தே வில் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் த சீன் அண்ட் தே வில் பி லேர்னிங் த ட்ராமா பார்ட் ஆஃப் இட் த்ரூ மை சீன்.
So that is where the acting comes in. And இப்போ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஸ்கிரிப்ட் நீங்கள் தான் எழுதுறீங்க இல்லையா? ஸோ எவ்ரி இயர் டஸ் இட் சேஞ்ச் ஆர் அதே தான் நான் ஃபோக்கஸ் லைக் கல்ச்சர் பற்றி மட்டும்தான் இருக்கும்? குட் கொஸ்டின். இப்போதைக்கு நாங்கள் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் தான் எடுக்கிறோம் and we hope that in the production goes everywhere. That's the idea. You know, it is a nice thing to showcase, you know, our culture and India and everything. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் 4-5 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கேன். யூனோ 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்காக எழுதியிருக்கேன். பட் இப்போதைக்கு we are looking at this one big event for now. அதுக்கப்புறம் we will think about the next. அண்ட் நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுல வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன? வாட் டு யூ டீச் ஃபார் த கிட்ஸ்? I go into the solo part of it. That's where I come in. But more now, I'm overseeing the whole thing. You know, it is my idea, and I have to see that it comes out the way I want. So now oversee pandradha is more of my role in this after the story and everything. So that's I'm directing it along with Neelu. But my role will be more of seeing that it's going the right way. Yeah. உங்கள் பேருக்கு முன்னாடி பாப் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இது வரைக்கும் எல்லாரும் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறது ஆஸ் பாப் ஷாலினி ஒன்லி. நான் இவ்வளோ மூவி சாங்ஸ் பாடியும் அந்த டேக் இருக்குது. I'm very happy for that because you know also because you know actress Shalini இருந்தாங்க அதே டைமில் and அவங்களும் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து you know who is this new person? ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து she was always there. But who's this new person அப்படின்னு then I think you know that tag இல்லை she sings only pop, so pop Shalini. அந்த மாதிரி. அண்ட் பிரேக் த்ரூ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைராஜா வையில். அண்ட் எப்படி சொல்கிறேன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து அந்த சாங் உங்கள் வாய்ஸ்னால ஃபேமஸ் ஆனாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு சாங்கு, இந்த பக்கம் ஒரு டான்ஸு அப்படின்னு செம ஹிட்டான ஒரு பாடல். ஸோ அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த சாங் வந்து நான் ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட்ஸி பார்த்தேன். நான் மூவி தியேட்டரில் கீழே போய் மக்களோடு உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஒரு வழியாயிடுச்சு தியேட்டரு. ஏதோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சூப்பர் ஹிட். அந்த சாங்க்கு வந்து அப்படி ஒரு ஒரு ரியாக்ஷன் ஃப்ரம் த க்ரௌட். இட் வாஸ் அமேசிங் அண்ட் ஐ வாஸ் லாஃபிங் அண்ட் ஐ ஸோ ஹாப்பி இன் மை சீட். ஸோ எங்களுக்காக அந்த பாடல். யா. வை ராஜா வை உன் வலது கையை வை, செய் ராஜா செய் உன் சேவையெல்லாம் செய், அன்னம் எல்லாம் போய் போய் இதெல்லானும் பெண்ணும் மெய்மை. பஜன் பஜன் காதல் பஜன் சிங் பஜன் பஜன், பஜன் பஜன் காமம் பஜன் சிங் பஜன் 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 பஜன். தேங்க்யூ. அண்ட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க. எல்லா ஹீரோஸும் ஒரே சாங்ல இருப்பாங்க. அந்த அண்ட் த்ரூ அவுட் த மூவி அந்த சாங் உம்பா உம்பா அப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஜோதிகா மேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து துருன்னு பார்த்துட்டு கொஞ்சம் காமான ஒரு ஜோதிகாவுக்கு ஏத்தாப்புல சூட் ஆன மாதிரி ஒரு சாங்கு, கரெக்டாக அவங்களோட லவ் சாங். ஏன்னா அந்த ஜீப்பில் வந்து உட்காந்த மாதிரி ஒரு சாங் வந்து இட் வாஸ் லைக் வெறும் புதுசாக இருந்தது எல்லாருக்குமே. அண்ட் அந்த சாங்கே வந்து எல்லாருமே பாடாதவங்களே இருக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி அந்த டைமில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? திஸ் சாங் வாஸ் லைக் என்னோட கெரியர்லேயே ஒரு ஹியூஜ் மைல் ஸ்டோன். வெரி வெரி close to my heart. And the song was my first song for Harris sir. And appo vandu Thamare madam was 9 months pregnant and she was there and ella recording vandu happens 11:30 12 o'clock night mel midnight la dhaan nadakum. So she was there and Gautam Menon sir was there and avanga sonnanga in the song vandu is going to be very different. They're only going to be in a car, in a jeep. The whole song's in the jeep only. So you know I want you to give that sort of very leisurely and you know very free sort of singing. என் பார்வை புதுசுதான், என் பேச்சும் புதுசுதான், உன்னாலே நானும் மாறி போனேனே, கூட்டத்தில் உன்னைத்தான் என் கண்கள் தேடுதே, உன்னாலே நானும் மாறி போனேனே. என்னை கொஞ்சம்
கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே நேற்றும் என்றும் வேறா இன்று காணும் நானும் நானா ஒரு சொல்லா என வீழ்த்தி செல்லாதே உன்னை ஒன்று சொல்லணும் உன் முகத்தை பார்த்து சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்கக்கூடாதா நானும் மாறி போனதே என் நளினம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா யாரை நான் கேட்பேன் நீ சொல்வாயா யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா நீயே சொல்வாயா நீயே சொல்வாயா நீயே சொல்வாயா. ஸோ கேபி சாரோட மூவிக்கு தான் நீங்கள் முதல்ல பாடியிருந்தீங்க, பட் அது முதல்ல வர முடியல. பட் எங்களுக்காக அந்த சாங் இப்போ பாடி காட்டுங்க. ஷுவர். தேவானா தேவானா டீனேஜ் வேஸ்டடா தேவானா தேவானா வேலைக்கு போகாதே அப்பன் சொல் கேட்காதே சோகத்தை சிந்திக்காதே நிம்பிக்காதே. ஸோ நைஸ். அண்ட் எங்களுக்கே இப்போ கேட்கறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் ஐலசா எவ்ரி ஒன் அதுக்கு டான்ஸ் ஆட அந்த பர்சனே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பெப்பியான சாங். ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. இந்த சாங் வந்து ஐ வாஸ் கொச்சின்ல இருந்தேன், ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு சாங் கேட்குது, அவன் நானும் அப்படியே நின்றுட்டோம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இந்த சாங், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ வாட் இஸ் திஸ் சாங், வாட் இஸ் திஸ் சாங், நோ நோ இட்ஸ் ரியலி வெரி ஃபெமிலியர். சரி நேராக அந்த கடைக்கு போய் வாட் இஸ் திஸ் சாங், ஓ தே செட் இந்த மாதிரி நியூ மூவி இஸ் கம் அண்ட் ஐ டென்ட் நோ ஹூ ஹெட் சங் வித் மீ ஆல்சோ. ஸோ உதித் நாராயணோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு எங்களுக்கு. ஸோ நான் பாடினது கேட்டிருந்தா கூட ஐ வுட் ஹவ் ரிலேட்டட். உதித் நாராயணோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. சார் ஷோ மீ த கவர்னு பார்த்தா and then I realized that this was my song. So that was one, like, you know, he said, you know, my mother said she only sang this song. Oh, really so nice, sweet. nice. And then we listened to the full song in the shop with those blaring speakers. And then I bought this cassette and came. Yes, எங்களுக்காக ரெண்டு லைன். Sure. ஐலசா ஐஸ் கட்டி கொட்டுச்சா பூ விழ வயசா தொட்டு பார்த்தா சுட்டுச்சா ஐலசா ஐஸ் கட்டி கொட்டுச்சா பூ விழ வயசா தொட்டு பார்த்தா சுட்டுச்சா புக்கல் எல்லாம் குடி வழக்குது சிலையா முச்சு முட்டு வந்து அடிக்குது அலையா தரலாம் தரலா தாத்தா ஹே தரலாம் தரலா தாத்தா ஹோ. அண்ட் சென்னை ஃப்ளட் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து நீங்களே எழுதியிருந்தீங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஆகிட்டீங்க, எடிட்டராகவும் ஆகிட்டீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வேறு வழி இல்லாமல் அண்ணனா, பிகாஸ் அந்த டைமில் நோ ஒன் வாஸ் ஏபிள் டு எடிட் ஃபார் அஸ். அவர் யூனோ பவத்தா கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் எழுதியாச்சு, ரெக்கார்டும் பண்ணியாச்சு. அப்புறம் யூனோ பட் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இப்போது என்ன பண்ணுறது, எவ்ரிபடி ஃப்ளட்டில் மாட்டின்னு இருக்காங்க. ஸோ ஐ செட் லெட் மீ ட்ரை and that's how அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி I learned a lot. It's so interesting. I like to try new things. Yes, so can you sing that song for us? Rain, rain, go away, come again another day. People here have lost the way. Rain, go away, away. Rain, rain, go away, come again another way. People here have lost the way. Rain, go away, away. Rain, rain, go away, come again another way. People here have lost their way. Judging in a reality show, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? பிகாஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் சில பேரெல்லாம். How will it be? It's very sad, but
that's the job என்ன பண்றது. But I do try to avoid as much as possible. But sometimes, you know, it's important. That's why I try to say it very nicely. I make them understand that this is not the end of the world. இதுதான் லைஃப் கிடையாது. But at the same time, you also have to tell them that maybe this is not the place for them, right? பட் நீங்கள் ஜட்ஜ் பண்ணதில் ஏதாவது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், ஒரு ஃபன்னி மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபன்னி மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆடிஷன் டைமில் யூ கெட் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ அது எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகிடும். எனக்கு மெயின் இது ஷோ பார்க்குறத விட ஐ லைக் டு வாட்ச் ஆல்வேஸ் த ஆடிஷன் லெவல்ஸ், பிகாஸ் தெல் பி சம் பீப்புள் who love music so much. யூனோ இப்போ ஸ்மியூல்லையும் பார்த்துருப்பீங்க, யூனோ தே ஜஸ்ட் லவ் மியூசிக். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க மைண்டில் வந்து அவங்க வந்து அப்படி தான் பாடுறாங்க, தே பக்காவாக பாடுறாங்க அப்படின்னு நினச்சி வருவாங்கல்ல. அப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்களுக்கு கேட்குறது. அண்ட் வெரி ஃபனி. அண்ட் சில பேர் வந்து பாடிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக, நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் கூட. யா அவங்க தே வாண்ட் தட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ஃபேம். அவங்க பாடிட்டு அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் போதும் போதும் அப்படி வரைக்கும். ஸோ it's nice. We see how much people love music, and so it's nice. It's good fun. And எங்களுக்காக ஏதாவது ஒரு பாப் சாங் உங்களுக்கு ஃபேவரட்? சின்ன சின்ன மழை தூறல் விழும், இது வானின் புது கவிதையா, மின்னும் மின்னும் ஒளி மின்னல் வரும், என்னை வானம் படம் எடுக்குதா, மழை விழும் மாலையே, மனம் வருந்திடும் வேளையே, அணைத்திட காதில் விழுத்திட இருக்க வேண்டும் அருகே, காதலன் எண்ணம் போலே தித்திக்குதே, பொழியும் மழையில் நனைய என் நெஞ்சம் துடிக்குது, இந்த வான்மழை முத்து முத்தாய் விழுதே. நைஸ். அண்ட் ஃப்யூச்சரில் சாங்ஸ் பாடுவீங்களா? ஆல்பம் சாங்ஸ் அண்ட் சினிமாலெல்லாம் பாடுவீங்களா? இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு pursue that. But இப்போதைக்கு ஐம் வெரி ஹாப்பி டூயிங் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். ஏன்னா இது வந்து என்னோட பேஷன், என்னோட மை லவ். மியூசிக்கும் இருக்குது, சிங்கிங் அண்ட் டான்ஸிங் அண்ட் India, bringing out my writing skill also. I like to write. I've written stories for children, e-books for children. So it's all coming together for me. Ella enakku pudichadella, it's you know, I'm able to bring it out now. So I'm very happy right now. And recently vandadilla ungaloda favorite song or adikadi neenga hum pandra oru song? நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீளம் கூட வானில் இல்லை என்றும் இல்லை மேகமே. அந்த சாங் இஸ் அது ஓடிட்டே இருக்கும். Heart beats fast, colors in prom. ஸோ இந்த இது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கிட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? Kids the thing is, if there is small kid like 5-year-old lendu edukrom, okay, so if the kid has got stage fear or something like that, adu appadiye poidum koyandhukku, because it builds the confidence in a kid. Mattulla like lot of kids school la nariya perukku you can't give individual attention, isn't it, in the school or wherever it is. So inga Shalini is trying to bring everybody's what are their talent nu paathu adu edutittu varanga. Plus they have been trained in music. For example, some kids are good in singing, so she identifies and she gives singing also for them. Equally dancing and idum kodukran, theatre acting also she is giving. Yes. And ipo neriya institutes irukku illaya, singing, dancing ellathukum. So what is this institute special? This institute is very special because it's of its benchmark standards. அவங்களோட எல்லாத்துலேயுமே அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் இம்பார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிஸ் பெஸ்ட் கொரியோகிராஃபர்ஸ், சிட்டிஸ் பெஸ்ட் மியூசிக் டீச்சர்ஸ், ட்ராமா தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொண்டு வந்து ஒரே இடத்துல எல்லாரும் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் சீயிங் தட் all these people are in one place in one show. I am traveling for more than 40 kilometers every day to bring my daughter to the show because she is very interested, and as a parent na avalukku in the exposure
கொடுக்கறது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் லைக் அ ஒன் ஷாப் ஸ்டாப். Okay, thank you. So உங்களோட fans and people still are waiting, திரும்ப நாங்கள் பாப் ஷாலினி பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? Well, I'm very much back now in a different way, but hopefully in the near future probably I will come out more with some more songs for you, and if not on in films, at least I'll try to come back on YouTube and sing you some of my favorite songs. At least I will definitely do that. Thank you all for waiting and giving me all the love all these years, and I hope that you can wish me good luck for my new production and for my new venture, and I would love all your support and love for this one as well.